எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி அரைச்ச பேஸ்ட். ஒரே ஒரு தக்காளி, கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு கரண்டி அளவு தயிர் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து காயெல்லாம் வதங்கிச்சுன்னா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன். சரியா? போட்டு கலந்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுக்கலாம். சரியா? இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். ஓகேம்மா. கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். வச்சு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சரியா? ஓகேம்மா. சுட சுட வெஜ் பிரியாணி ரெடி. ஓகேவா? வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.